சிபிஐ சார்ந்த இளைஞர்கள், அதாவது சிபிஐ சிஐடிக்கு மேல நினைக்கிறாங்க பயங்கரமா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சிஐடி சங்கர் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி வந்து பயங்கரமா வந்து துப்பறியும் வந்து உளவாளிகள், இவங்க ரகசிய உளவாளிகள் வந்து ஒரு பயங்கரமா டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, திமுக வந்து ஊழல் எல்லாம் பண்ணுச்சு, என்னென்ன ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலிடுறாங்க. அந்த பட்டியலை மட்டும் நீங்க கேளுங்க. இன்னைக்கு சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். உங்களுக்கு ஊழல்னு சொன்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர பேர் என்ன? எனக்கு இல்ல, தமிழ்நாட்டுல ஊழல்னு பேரு சொன்னா எல்லாருக்குமே ஞாபகம் வர முதல் பேரு திமுக தான். ஆமா, அது என்னமோ உண்மைதான். ஏன்னா திமுக செஞ்ச ஊழல் பல நூறு. அதுல இப்ப பாக்கலாம் ஒரு 31 பேர். பொங்கல் பொருள் ஊழல் 340 கோடி, கொரோனா நிதி ஊழல் 7800 கோடி, வெள்ள மழைநீர் வாய்க்கால் ஊழல் 4600 கோடி, பருப்பு ஊழல் 3300 கோடி, பாமாயில் ஊழல் 600 கோடி, மின்சார ஊழல் 2400 கோடி, பத்திர ஊழல் 3400 கோடி, ஆவின்பால் ஊழல் 560 கோடி, குழந்தைகள் சத்துணவு திட்ட ஊழல் 340 கோடி, இலவச சைக்கிள் ஊழல் 460 கோடி, கிரானைட் குவாரி ஊழல் 9600 கோடி, மணல் குவாரி ஊழல் 13400 கோடி, முட்டை ஊழல் 430 கோடி, கூவு நதி ஊழல் 2500 கோடி. இது ரெவல்யூஷன், அதாவது புரட்சி வெடிக்க போறாங்க, அதாவது பயங்கரமா வந்து அரசியல் பேசுறாங்க, அப்படி ஆராய்ந்து அது மக்களை புரியும் வகையில வந்து ஊழல் எல்லாம் கண்டுபிடிச்சு பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டங்கள் புரியுதுங்களா? அந்த மாதிரி வச்சு என்ன பண்றாங்கன்னா, இது மாதிரி பரப்புறானுங்க, அவதூறு பரப்புறானுங்க. எந்த வித ஊழலும் வந்து இல்லாம, அதாவது ஊழல்னா இப்ப ஊழல் பண்ணிருக்காங்கன்னா டாக்குமெண்ட், இதுல பண்ணிருக்கீங்க, இவ்வளவு கோடி பண்ணிருக்கீங்க, நீங்கெல்லாம் போயிருது காசு, இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பக்கா எவிடன்ஸோட நீங்க பேசணும். அதை விட்டுட்டு ஒரு பட்டியலிட்டு ஏதோ ஒரு 1000 கோடி, அதாவது மாத்தி பேசிக்கிறாங்களாமா. ஆனா ஒரு ஊழல் குற்றவாளி கைதாகி, அதாவது முதலமைச்சராக இருக்கும் போதே சரி 3 முறை ஜெயிலுக்கு போயிட்டு கடைசியில வந்து சுப்ரீம் கோர்ட்டே ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க, இவன் தான் A1 குற்றவாளின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா A1 குற்றவாளி சாட்டம் பட்டு ஜெயிலுக்கு போனவங்களை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஆனா வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர்களை பத்தியோ இல்ல துணை முதலமைச்சர் பத்தியோ வந்து தவறா வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. யாராச்சும் நீங்க யோசிக்கிறீங்களா? அதாவது இப்ப வரைக்கும் மு க ஸ்டாலின் மீதோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் மீதோ இல்ல கலைஞர் கருணாநிதி மேலோ இல்ல ஊழல் புகார் இருக்கா, இல்ல அரெஸ்ட் ஆயிட்டு ஜெயிலுக்கு போனாங்களா? இந்த மாதிரி புகார்கள் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம், முடிஞ்சா சொல்லுங்க, இல்ல எடுத்து கொடுங்க, இல்ல ஊழல் பண்ணியிருந்தாலும் ஆதாரத்தோடு நிரூபிங்க. யாரா பண்றாங்களா? ஆனா பண்ண மாட்டாங்க. ஆனா A1 குற்றவாளி ஜெயலலிதா வந்து கண்டிப்பா வந்து கும்பிடுவானுங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு ப்ரூஃபோட காட்டணும்ல. இப்ப நான் வந்து A1 அக்யூஸ்ட், அதாவது அக்யூஸ்ட் சொன்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, அவங்க சொல்லிச்சு ஜெயலலிதா வந்து ஜெயிலுக்கு போனாங்க, இது விஷயமா நான் நிரூபிக்கிறேன், என்கிட்ட ஆதாரம் இருக்கு, இது எல்லாருக்குமே இருக்குது, நீங்க நிரூபிங்க. ஊழல் குற்றவாளி மு க ஸ்டாலின், அப்புறம் வந்து கலைஞர் கருணாநிதி ஊழல் பண்ணாரு, இல்ல உதயநிதி ஸ்டாலின் ஊழல் பண்ணாருன்றது காட்டுங்க, நீங்க காட்டுங்க பார்க்கலாம். நான் என்னடா ஊழல் 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 சொல்லிட்டு பெறாத்துறீங்களே. ஊழல் பண்ணவங்களை பத்தி பேசுறானா, ஊழல் பண்ணாதவங்க சும்மா வந்து எதனா ஒரு அவதூறு கிரியேட் பண்றதுக்காக போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்னடா பொழப்பு இதெல்லாம்? சீ.